சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக நான் அறிமுகமாகிறேன். என்னுடைய பேர் அருப்புக்கோட்டை நாட்டராஜ். அதாவது தீராத நோயும் தீர்க்க வைக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஐயன் தான். அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, எம்டி முடிச்சிருக்காரு, அதுக்கு மேலே பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ இந்த இதில் சொல்லிடுறேன். இப்போ நான் ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு நிறைய பேர் போயிட்டு வரீங்க. பௌர்ணமி அமாவாசைக்கு அந்த விபூதி சந்தனம்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. அந்த விபூதி சந்தனம் வந்து அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. அதே டயத்தில் அங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோம்பைக்காடு ஜீவ சமாதியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கோம்பைக்காடு. அங்கே தான் வந்து ஐயன் வாழ்ந்த இடம், நம்மளை எல்லாரையும் வாட்டி வதக்கின இடம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் இருக்குது. இந்த பிரம்ம தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயன் வந்து அந்த இடத்துல வெறும் குச்சி வச்சு தோண்டிருக்காரு. தோண்டும் போது இந்த இடத்துல தோன்றான்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தோண்டும் போது நல்ல அவ்வளோ சுவையான தண்ணீர். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரம்பக்காடு, கரிசக்காடு, கரிசக்காடில் எல்லாமே நீங்கள் போர் போடும்போது பார்த்தீங்கன்னா கடுமையான உப்பு தண்ணி தான் இருக்கும். கணக்கம்பட்டி ஜீவ சமாதியில் நீங்கள் நிறைய பேர் போயிருக்கீங்க. நீங்களே வந்து பாத்ரூம்லையோ இல்லை அங்கே கை கழுவுற இடத்துல பார்த்தீங்கன்னா கடுமையான உப்பு தண்ணி தான் இருக்கும் போர் போடுற தண்ணியில். ஆனால் இந்த இடத்துல ஐயன் சொன்ன பிரம்ம தீர்த்தம், அந்த இடத்துல ஐயன் சொல்லி தோடின இடத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான தண்ணி. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தம். இந்த தண்ணி நான் கிட்டத்தட்ட பிடிச்சி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நம்ம வீட்டில் நீங்கள் ஒரு இடம் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தீங்கனாலே 10 நாள் 15 நாளில் புழு வந்துடுமா இல்லையா? இந்த தண்ணி பிடிச்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புழு பூச்சி கிடையாது. அதே மாதிரி தண்ணியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அருமையாக இருக்கும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனை இருந்தாலும் காணா போயிடும். ஓம் சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். அவ்வளோ இனிமையான தண்ணி. இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா ஒரு வாட்டர் பாட்டில் பிடிச்சி அனுப்பிவிட்டோம். அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதியில் விபூதி சந்தனம் கொடுப்பாங்க. இந்த விபூதி சந்தனம் அப்புறம் இந்த சுருட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுருட்டுமே பாருங்கள் அவ்வளோ ஜவ்வாது வாசனை வரும். நல்ல அருமையான வாசனை. இது வந்து பார்த்திங்கன்னா மோகனையா தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஜீவ சமாதியில். ஜீவ சமாதியில் அங்கேருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மோகனையா தோட்டம் இருக்குது. அங்கே காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த விபூதி சந்தனம் கொடுக்குறாங்க. விபூதி சந்தனத்தை நீங்கள் இந்த உடம்பு முடியாமல் இருக்காங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, கைகால் வலியாக இருக்குது, என் பொண்ணுக்கு அந்த கேன்சராக இருக்குது, டிபியாக இருக்குது, தலையில் புண்ணு இருக்குது, காலில் புண்ணு இருக்குது, வயிற்று வலி, அது மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய நோய் நொடிகள் இருக்குது பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் ஐயனை நினச்சிட்டு சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம் சொல்லிட்டு இந்த பிரம்ம தீர்த்தம், அந்த தீர்த்தம் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. இந்த சந்தனத்தை நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க, மனசார உள்ள சாப்பிடுங்க, விபூதி சந்தனத்தை சாப்பிடுங்க. உங்களுக்கு உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரியாயிடும். இந்த பிரம்ம தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா கோம்பைக்காடில் ஜீவ சமாதிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் பிரம்ம தீர்த்தம் இருக்குது. அதில் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஐயனுடைய பிரம்ம தீர்த்தம் எங்கே இருக்குன்னு சொல்லி அதில் இமேஜில் போடுறேன். அதே மாதிரி மோகன ஐயாட்டை வந்து பார்த்திங்கன்னா விபூதி சந்தனம் வாங்கிக்கோங்க, அதை சாப்பிடுங்க. உடம்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது எதுக்காக ஷேர் பண்ணுறதுன்னா, யாரோ ஒருத்தனுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருப்பான், யாரோ ஒருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபி நோயாக இருக்கும், ஆஸ்துமாவாக இருக்கும், கேன்சர் நோயாக இருக்கும். அவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எதிரிக்கு கூட வரக்கூடாத நோய் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் தான் கேன்சரு. இந்த மாதிரி நோயெல்லாம் எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நேரடியாக பார்க்க வேண்டியது அந்த எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது இந்த பிரம்ம தீர்த்தம், சந்தனம், விபூதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் ஆகுது.
அதனால் முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோ மூலமாக நான் நட்டு ஆர்ட்ஸுக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம். இது ஐயாவோட பிரம்ம தீர்த்தம், கோம்பை காட்டில் உள்ள பிரம்ம தீர்த்தம். இந்த இடத்துல தான் வந்து ஐயா தண்ணியே வராத இடம் இந்த இடங்களில். அப்போ ஐயா சொல்லியிருக்காரு, குச்சி வச்சு தோன்றான்னு சொன்னோன்னே அவரும் சேர்ந்து குச்சி வச்சு தோண்டியிருக்காரு. ஒரு 10 அடி தூரத்துலேயே வந்து தண்ணீர் வந்திருக்குது. தண்ணீர் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தம்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல நோய் நொடி, உடம்பு ஆரோக்கியம் இல்லை, குழந்தை இல்லை, அதே மாதிரி கேன்சர் முதற்கொண்டு இந்த பிரம்ம தீர்த்தத்தை குடித்தா சரியாயிடுது. நேற்று பௌர்ணமி பூஜைக்கு வந்திருந்தோம். அதில் ஃபோட்டோஸ் எல்லாமே இணைச்சிருக்கேன் பாருங்கள். இதில் இந்த பிரம்ம தீர்த்தத்தில் சுற்றிக்க வேலி போட்டிருக்காங்க. ஏன்னா சின்ன குழந்தைகள்லாம் உள்ளே போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரு பாதுகாப்பு கருதி போட்டிருக்காங்க. பிரம்ம தீர்த்தங்கிறது இதுதான். கரெக்டாக ஒரு 10 அடி தூரத்துலேயே வந்து தண்ணி நிறையா இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு. இது படிக்கட்டெலாம் கிடையாது, படிக்கட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இல்லாமல் இதாக இருக்குது. இந்த பிரம்ம தீர்த்தத்தை தான் எடுத்து டேங்க்கில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. சுற்றி இந்த தென்னந்தோப்பு. இன்றைக்கி பௌர்ணமி பூஜைங்கிறதுனால ஐயனை காண நிறைய பேர் வந்திருக்காங்க. நள்ளிரவு பூஜையில் எடுத்த வீடியோக்கள் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. இதில் பாருங்கள்.